பாலகிருஷ்ணன் பேசுறாரு, அடுத்த மேடை அதே மேடையிலேயே கட்சி பதவியோ ராஜினாமா பண்றதாவும் சொல்லியிருக்காரு. ஆனா அதுக்கு முரசொலி பத்திரிகையில பெரிய கட்டணமும் எதிர்கட்சிகளுக்கு தீனி போடுற மாதிரி பேசுறாரு. அவர் என்னன்னா அவசர ஐயா கேட்டதுல இருக்கிற கேள்வியில நியாயத்தை நீங்க பார்க்கணும். ஒரு பெண்ணுக்காக பெண்கள் போராடுவது, ஒரு பெண்ணுக்காக ஒரு தங்கைக்காக அன்னைகள் போராடுவதுங்கிறது இயல்பான மனநிலை உணர்வு உந்துதல் தான். அதை அனுமதிக்க வேண்டியது ஒரு அரசின் கடமை. அந்த முதல்வரோ அல்லது துணை முதல்வரோ ஒருத்தரோ அந்த ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய டீன் அப்படின்னு சொல்றாங்களா, அந்த அவரோ தலைவரோ உட்கார்ந்து தவறு நடந்துட்டது, வருந்துறோம், இனி இந்த மாதிரி தவறுகள் நடக்காது, நாங்க அதுக்காக அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உரிய நீதியை பெற்றுக் கொடுப்போம், நீங்க மக்கள் எல்லாம் நீங்க அச்சப்பட தேவையில்லை இப்படின்னு ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்லி இருக்கும் போது அதுல இருக்கிற ஒரு நெகிழ்வு தன்மை வேற கிடைக்கும். ஆனா இதுல என்னன்னா எதையுமே வாய் திறக்காம பேச விடாம எங்க வெறி ஆகுதுன்னா, எதுக்கு அந்த பொம்பளை எதுக்கு ஒத்தையில ராத்திரில தனியா போறா அப்படின்னா வெறி. ஏண்டா தனியா எங்க புள்ள போனா நீ தொந்தரவு பண்ண வைப்ப. இத சொல்றதுக்கு ஒரு கட்சி, இதுக்கு ஒரு ஆட்சி, இதுக்கு இத்தனை காவல்துறை, இவ்வளவு உளவுப்படை, இதுக்கு பேரு சட்டம் ஒழுங்கு. தனியா பொம்பளை புள்ள போனா நீ தொந்தரவு பண்ண வைப்ப. அது பண்ணலாம். இது எந்த மாதிரியான அணுகுமுறை? இது எப்படி எடுத்துக்கிறது? அந்நேரத்தில் அந்த பிள்ளைக்கு என்னங்க வேலை? என்ன வேலையா இருந்தாலும் உனக்கு என்னடா, என்ன வேலையா இருந்தாலும் போகணும்டா. தனியா ஒரு பொம்பளை பிள்ளை போகணும். அதான காந்தி கண்ட கனவு சுதந்திரம். அந்த சுதந்திரம் எங்க இப்போ 76வது ஆண்டை கொண்டாடிக்கிட்டு இருக்கு. 100 ஆண்டை தொட போகிற இந்தியாவில் இன்னும் ஒரு பெண் தனியா போக முடியாது. இவ்வளவு கண்காணிப்பு கருவி, இவ்வளவு பகல் போல வெளிச்ச விளக்குகள், இவ்வளவு காவல் படை, இவ்வளவு உளவு படை, இத்தனை பிரிவு வச்சுக்கிட்டு நீ நக்கலா அந்த பிள்ளை இதுக்கு தனியா போறா அப்படின்னா யார் உங்களை மாதிரி 5-6 பேரா எக்கிப்பில் கூட்டிட்டு போறதா என்ன பேபி? இதெல்லாம் ஒரு பதிலான்னு பாருங்க. அதுலதான் இது சிக்கலா. இது அதுக்கு போராடவே வரவிடாம போராடவே கூடாதுங்கிறதுக்கு பேர் என்ன? அததான் அவர் கண்டிக்கிறார். ஒரு அவசர நிலை பிரகடனம் போல இருக்கு, அறிவிப்பு போல இருக்குதுன்னு சொல்றாரு. இப்ப உங்களுக்கு தான் அந்த பதில். அடுத்த நாள் அவர் பதவியில் இல்ல வேற ஆள் இருக்காங்கன்னா இவரும் பேசினாருன்னா கட்சி கூட்டணியில் இருக்காது.